ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய சாட்டர்டே 29/3/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஈவினிங் 6 o'clock வந்து இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இது லைவ் டெஸ்ட்டுங்கிறதுனால 3 நாள் வந்து இந்த டெஸ்ட்டு லைவில் இருக்கும். அதாவது 29/3/2025 2/4/2025 இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோட்டலாக 100 கொஷின்ஸ், அதாவது 100 கொஷின்ஸ் வந்து கேட்போம். மேக்ஸில் 25 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின், சயின்ஸில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின் கேட்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைமு. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரேங்க் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து இந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் லேப்டாப்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், பிசிலையும் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் அட்டன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆர் பிசியில் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா, சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட லேப்டாப் ஆர் பிசியில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனலில் இருக்கும், யூடியூபோட கம்யூனிட்டி பேஜ்லையும் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் இன்னொரு இடத்துல அந்த லிங்கை கண்டுபிடிச்சி நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய இடத்துல டெஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டோட லிங்கை நீங்கள் இருக்கக்கூடிய மற்ற குரூப்புக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ரெடி ஆகுங்க. ஸோ 29ஆம் தேதி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். லாஸ்ட் வீக் நம்ம ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். டோட்டலாக 700 ஸ்டூடெண்ட்ஸ், 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த கட் ஆஃபுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த டைமும் டெஸ்ட் வந்து நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் போகிறதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டை எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக அனலைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு 40 மார்க் தான் மேம் வருது, 50 மார்க் தான் வருது அப்படின்னா, ஸோ எல்லாருமே எவ்வளோ பெரிய டாப்பராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது 30 மார்க்கு 40 மார்க்கு அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு அந்த டெஸ்ட்டில் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ரிப்பீட்டடாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மிஸ்டேக்லாம் வரும்? ஒரு கொஷின் தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், பட் என்ன பண்ணியிருப்போம், அந்த கொஷினுக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம என்ன சொல்ல, அந்த கொஷினை எடுத்து ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணிவிட்டு ஈஸியான கொஷின்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருப்போம் பதட்டத்தில். ஸோ இது ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். தெரிஞ்ச கொஷினையே தப்பாக சால்வ் பண்ணியிருப்போம் அவசரத்தில். ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்க தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நாம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட் மட்டுமே போதாது. ஓகே, ஸோ இன்னுமே நீங்கள் நிறைய டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இதில் டோட்டலாக உங்களுக்கு 1000 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் ஒரு 250 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல் டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே குரூப் டிக்கு இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே இன்னொரு 750 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50 ஃபுல் டெஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ 50 ஃபுல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாப்பராகவே ஆகிடலாம். 50 ஃபுல் டெஸ்ட்டை சும்மா எடுக்கிறத நான் சொல்லலை, 50 ஃபுல் டெஸ்ட்டை எடுத்து அதை ரிப்பீட்டடாக அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக 50வது டெஸ்ட்டு வரும்போது நீங்கள் 90+ வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் டெஸ்ட் பேட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு டெஸ்ட்டு போடும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 10th +2 படிக்கிறது தான் நம்ம மெயினாக ஸ்கூல் டேஸில் படித்ததுலே நம்மளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வச்சது. எப்போ 10ஆம் கிளாஸ்லையும் 12ஆம் கிளாஸ்லையும் படிக்க வச்சிருப்பாங்க. அப்போ அந்த 10ஆம் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட் வைப்பாங்க, இடையில கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் முடிக்க வைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் என்ன கொடுத்துருப்போம்னா, சாப்டர் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஒவ்வொரு பாடமும் முடிக்க டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் காலாண்டு ஒரு பாதி போர்ஷன் முடிச்சதுக்கு, காவாசி முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் அரையாண்டு, முழாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு எல்லாமே, ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமும். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்
படிக்கும்போது எப்படி படித்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ, 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி படித்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி 450 480 12th 1100 இந்த மாதிரி மார்க்கெல்லாம் வாங்குனீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லலாம் வெறித்தனமாக படிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபெயில் மார்க் வாங்கியிருப்போம் 10ஆம் கிளாஸில். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படித்து முக்கியமானதெல்லாம் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்து ரிப்பீட்டடாக திருப்புதல் தேர்வு எல்லாமே அட்டன் பண்ணும்போது பாஸ் பண்ணிடுவோம். அதே தான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமும். நீங்கள் 10ஆம் கிளாஸுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு வெறித்தனமாக நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும், ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கணும்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு டாப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு அந்த சிலபஸை பெர்ஃபெக்டாக முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியுமோ அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவே வேண்டாம். கட் ஆஃபை கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அங்கே பதட்டமும் இருக்காது. ஒரு டாப்பராகவே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த 50 டெஸ்ட்டு இல்லை 20 ஃபுல் டெஸ்ட்டாவது எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம பெர்ஃபெக்டாக குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஓல்டு கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, அதை வச்சு ஈஸியாக டெஸ்ட் கொடுக்க முடியும். பட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஎல்பி, டெக்னீஷியனு, ஆர்பிஎஃப் இந்த கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ரயில்வேயோட ட்ரெண்ட் இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 1000 டெஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து உடனே கொடுக்க முடியும். 1000 டெஸ்ட்னா பழைய டெஸ்ட் எல்லாமே கொடுத்து ஈஸியாக 1000 டெஸ்ட் இது பண்ண முடியும். பட் இப்போ உள்ள பேட்டர்னில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 250 ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வார கடைசியில் 300 ஆட் ஆகும். எக்ஸாம் போகிறதுக்குள்ளே 1000 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் போதும். ஓகேவா? ஸோ அதனால தான் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 499. ஸோ எஸ்டர்டே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபரை இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நம்பரையும் உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்லேருந்து டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதும். இந்த டெஸ்ட்டு மட்டுமே போதும் குரூப் டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரா வேறு எந்த டெஸ்ட் சீரிஸுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ இதில் இருக்கிறத மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. 1000 டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் டாப்பர் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்போம். சைடில் டைமர் வந்து 1.5 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எந்த கொஷினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்னா உங்களுக்கு 40 கொஷின்ஸ் இல்லை 15 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் தமிழில் அட்டன் பண்ணுறீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எஸ்டர்டே நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஸோ இன்றைக்கி நீங்கள் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸு, அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்சு, என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே படித்து முடிச்சுட்டு சில ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேரில் வந்து வீக்காக இருப்பீங்க. ஸோ அதுக்காக 2024 கரண்ட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பார்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ப்ரீவியஸாகவே உங்களுக்கு சொன்னதான். இந்த 12 பார்ட்டையும் கரெக்டாக முடிச்சிட்டிங்கனாலே போதும். ரயில்வே படிக்கிறீங்கன்னா 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப்பும் எஸ்டர்டே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மந்தில் உள்ள கரண்ட் அஃபேரையும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். டெய்லி கரண்ட் அஃபேராகவும் கொடுத்துருப்போம், மந்த்லி கரண்ட் அஃபேராகவும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்லையோ இல்லை குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சும் லைஃப் டைம் வேலிடிட்டி தான். குரூப் டியோட டெஸ்ட் பேட்சும் லைஃப் டைம் வேலிடிட்டி தான். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா CBT 1ஓட டெஸ்ட்டு, CBT 2ஓட டெஸ்ட்டு ரெண்டுமே கொடுத்துருப்போம். குரூப் டியோட டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்லேருந்து ப்ளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர் இன்னைக்கு டேட் என்ன 22/3/2025. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர், அடுத்து நாளைக்கு வரக்கூடிய 23ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்னு எல்லாமே டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இப்போ கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணால் போதும்.
போதும். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். 1000க்கும் மேற்பட்ட டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக இதிலேயே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தோட கடைசிலையும் கரண்ட் அஃபேர் மட்டுமே உங்களுக்கு ஒரு 500லேருந்து 600 ஒன்லைனர் வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். அந்த கரண்ட் அஃபேர் 15 கொஸ்டின் கேட்குறான் இல்லை 20 கொஸ்டின் கேட்குறான்னா அந்த 20ஐயும் அடிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா நியூஸ் பேப்பரும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப் டியோட டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இல்லை NTPCயோட டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க NTPCக்கு இப்போ நீங்கள் டெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஏன்னா NTPC பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ கரெக்டாக 40 நாள் தான். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏப்ரல் மிட்டு இல்லை மேல வந்து NTPCயோட CBT 1 எக்ஸாம் வந்துடும். அப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், NTPCக்கு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்துட்டு CBT 1ல உங்களோட ஸ்கோர் என்ன வருதுன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நாம் ஒரு 10 ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு NTPCக்கு மட்டுமே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் மட்டும் 10 டெஸ்ட் கொடுத்தோம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது உங்களோட ஸ்கோர் என்னன்னு பாருங்கள். ஒரு 70க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சேஃபான இதில் இருக்கீங்க NTPC பொறுத்த வரைக்கும். அதனால இன்னும் 40 டேஸில் அந்த 70க்கு மேலே எடுக்கிற மாதிரி பாருங்கள். இந்த 80க்கு மேலே 90க்கு மேலாம் எடுக்கிறவங்க இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு போஸ்டிங் உறுதி. ஓகேவா? அந்த 100க்கு ஒரு 70க்கு மேலே எடுத்துருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3யோட கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ எஃபோர்ட் போடணுங்கிறத பாருங்கள். ஸோ டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். படிச்சுட்டே இருக்கிறது நல்லது தான், படிக்கிறது நல்லது தான். படிச்சுட்டே இருக்கும்போது இடையில டெஸ்ட் எடுத்தால் தான் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நாம் கொடுத்துருக்க NTPCயோட டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் கொஷின்ஸ் எல்லாம் என்ன ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ NTPCயோட டெஸ்ட் பேட்ச் ஸோ ரொம்ப டீம் ஒர்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஷின்ஸு, இங்கிலீஷ் கொஷின்ஸு. ஸோ இங்கிலீஷில் கொஷின் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் அந்த கொஷின்ஸை தமிழில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி டீம் வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் பேட்சுங்கும்போது ஒவ்வொரு கொஷினும் ப்ரிப்பேர் பண்ணி அதை போர்ட்டலில் போட்டு அதை திருப்பி கோர்ஸுக்கு இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஸோ அதை தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். கொஷின் ரெடி பண்ணுறதுக்கு தனி டீமு, ஸோ அந்த கொஷினை இது பண்ணுறதுக்கு போர்ட்டலில் காப்பி பண்ணி போடுறதுக்கு தனி டீம், அதுக்கு சொல்யூஷன் வேற கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே கொடுத்து பெர்ஃபெக்டாக டெஸ்ட் பேட்ச் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். 1000 டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? அந்த ஒர்க்குக்கு ஸோ நீங்களும் உங்களோட ஒர்க்கை போடுங்க. அந்த டெஸ்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். 399 தான் பே பண்ண போகிறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி. 1000 டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக போஸ்டிங் உறுதி தான். ஓகேவா? ஸோ அதனால் NTPC டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரில் வீக்காக இருக்கீங்கன்னா கரண்ட் அஃபேர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்சையும் வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸுக்கு எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே மேம், நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கலை மேம், நான் எப்படி டெஸ்ட்டு போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குரூப் டிக்கு படிக்க வைக்கிறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட குரூப் டியோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு கொடுத்துருவோம். வாரம் டெஸ்ட் இருக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்கன்னா. ஏன்னா அப்போ தான் அந்த டெஸ்ட்டை பற்றின பயம் போகும். நிறைய பேர் ஃபுல்லாக படிச்சிருவாங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னா பயப்படுவாங்க. அதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட்டை பற்றின பயம் போகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமே என்ன பண்ணியிருக்கோம்னா டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். குரூப் டி பிளான் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 15 வாரம் போதும். 15 வாரத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே குரூப் டிக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னும் படிக்கவே இல்லை, படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPC அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டிக்குனா குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் ரிவைஸ் பண்ணா CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீஸ் வந்து 399. CA PDFனா அதுக்கு 399, குரூப் டிக்கு ஃபீஸ் வந்து 399, NTPCயோட ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி எஸ்டர்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் மேம் நான் நைட்டு 12 o'clock தான் அந்த வீடியோ பார்த்தேன், ஸோ அதனால் என்னால் பே பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ யூட்டிலைஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். NTPCக்கும் குரூப் டிக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு 30 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து யூடியூபோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ் எல்லாமே. சப்போஸ் அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸஸையும் பார்த்துருங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். பட் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு ரெக்ரெட் பண்ணாதீங்க. மேம் எனக்கு முன்னாடியே தெரியாது, எனக்கு டெஸ்ட் பேட்ச் இருந்தது தெரியாது, இப்போ தான் மேம் தெரியும், இப்போ தான் நான் பார்த்தேன், எனக்கு நாளைக்கு எக்ஸாம், நான் முன்னாடியே பார்த்துருக்கலாம், முன்னாடியே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ரெக்ரெட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ லைஃப்பில் ஃபெயிலியரை விட ரொம்ப கொடுமையானது என்னென்னா ரெக்ரெட் பண்ணுறது. ஏன்னா முடிஞ்சு போன நிமிஷத்தை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால் கிடைச்சிருக்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்பு டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.